வணக்கம் தமிழா. ஆர்பிஎஃப்ல இருந்து ஒரு நியூ அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்து கொண்டு வந்து ஒரு அப்டேட் கூட ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வுக்கான இப்போ சிபிடி தேர்வு நடந்து முடிஞ்சு. அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யாரெல்லாம் பிஇடி பிஎம்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் இதுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு ஷார்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டேட் வந்து எப்போன்னு அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதாவது பிஇடி பிஎம்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் வந்து பார்த்தா டென்டேட்டிவ் என்னன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஜூன் 22 இருந்து ஜூலை 2 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம். இது எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் லக்னோவில் ஆர்பிஎஃப் அகாடமியில் தான் நடக்க இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்தா ஒரு 452 வேகன்சி இருந்துச்சு. ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1க்கு 10 அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 4500 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பிஇடி பிஎம்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இப்போ நடக்க போகுது. இது ஒரு பிளேஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே சார், அதாவது இவங்களுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து என்னைக்கு தெரியும்? ஏன்னா இப்போ ஜூன் 22 ஜூலை 2 வரைக்கும் சொல்கிறோம். இப்போ அவங்களுடைய எக்ஸாக்ட் டேட் என்னைக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் மெயில் மூலமாக அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் டேட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஹால் டிக்கெட் அதாவது இ கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பிஇடி பிஎம்டி நடக்கிற அதே டைம்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்க போது. அதனால உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். அதோட 2 செட் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸும் கொண்டு போற மாதிரி இருக்கும். கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போய், ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அங்கே தான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதோட சேர்த்து மெடிக்கலும் உங்களுக்கு முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வுக்கான ஓகே ஷார்ட் லிஸ்ட் விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பிஇடி பிஎம்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பிஇடி பிஎம்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ பிஇடி பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்கள் ஓகே ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இதில் 6 நிமிஷம் 30 செகண்ட்ல ஓடணும். அதே மாதிரி லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட், ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் 9 இன்ச். இதே பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 800 மீட்டர்ஸ், இது வந்து 4 மினிட்ஸ், லாங் ஜம்ப் 9 ஃபீட், ஹை ஜம்ப் 3 ஃபீட். ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி. ஸோ அப்படி இருந்ததுன்னா ஆண்கள் வந்து 165 சென்டிமீட்டர், பெண்கள் வந்து 157. ஸோ அதில் ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆண்களுக்கு மட்டும் 80 to 85. ஓகே, இப்போ எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஆண்கள் 160 சென்டிமீட்டர், பெண்கள் 152 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஆண்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா 76.2 81.2. சில கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தா அந்த ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரன்னிங் சொல்கிறோம்ல 800 மீட்டர் 1600 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் அது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றுக்குமே 2 சான்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிஇடி பிஎம்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு எந்த ஒரு மார்க் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்ஸ் நீங்கள் சிபிஐ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்க. இது வந்து நம்ம எலிஜிபிள் ஆகணும். இது எலிஜிபிள் ஆனால் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஃபைனல் நம்ம வர முடியும். ஓகேங்களா? அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அதுக்கான ஒரிஜினல் ப்ரூஃப் நம்ம வச்சுக்கணும். இதோட 2 செட் போட்டோ காப்பீஸும் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? இது பிஇடி பிஎம்டி நடக்கிற அந்த டைம் நம்ம வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்த் சர்டிஃபிகேட் அதுக்கு வந்து ரிலேட்டடாக என்ன பண்ணணும், உங்களுடைய 10th மார்க் ஷீட் இது கொடுக்கலாம். அதே மாதிரி டிகிரி சம்ம ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வேஷன்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமினல் இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி வச்சுருந்தா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஜென்ரல்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. மற்றபடி எந்த ரிசர்வேஷன் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஃபோட்டோஸும் நிறைய கொண்டு போய்க்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், மெடிக்கல் இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்லையும் முடிச்சதுக்கப்புறம் ட்ரைனிங் லாஸ்ட் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் ஃபைனலாக அந்த வேலைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன, அது ஒரு ப்ராசஸ் தான். நம்ம எக்ஸாம் என்ன போகுது, பிஇடி பிஎம்டி நீ கரெக்டாக பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேவாயிடுச்சு அப்படின்னா மெடிக்கலும் ஓகேவாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த என்ன பண்ணுவீங்க, ட்ரைனிங் தான் போவீங்க. ஓகே, ட்ரைனிங் போனால் கிட்டத்தட்ட வேலைக்கு போன மாதிரி தான். ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் தேர்வு வைக்க போகிறாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த பிஇடி பிஎம்டி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். மெடிக்கலும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது நம்ம சிபிஐல கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த வேலைக்கு நம்ம போக முடியும். ஓகேங்களா? ஸோ மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்ல பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.